நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சின்பாரசி. இது நினைத்தாலே இணைக்கும். இந்த சேனலுடைய நோக்கம் வந்து 1970-1990 காலகட்டத்தில் நம்ம பார்த்து ரசிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். உதிரிப்பூக்கள் படம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போலயே உள்ள இன்னொரு படம் தான் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி. 1979 ரிலீஸ் ஆச்சு. தேவராஜ் மோகனுடைய டைரக்ஷன். சிவகுமார் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பார். தீபா, சிவச்சந்திரன் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இளையராஜாவுடைய மியூசிக்கு. ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். சேலம் பக்கத்தில் வண்டிச்சொல்லைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நம்ம கதாநாயகன் செம்பட்டைங்கிற கேரக்டர் நம்ம சிவகுமார். அவர் வந்து இந்த வெத்தலை வியாபாரம் பார்க்குறாரு. தலையில் அந்த கூடிய சுமந்து பக்கத்து கிராமங்கள்லாம் போய் சேல் பண்ணுறாரு. அவருடைய அண்ணன் மனைவி, அம்மா, இது ஒரு குடும்பம், ஒரு சின்ன பாப்பா. இப்போது இந்த குடும்பத்துக்கு 2வது மருமகளாக வாக்கப்பட்டு வராங்க இந்த கதை நாயகி தீபா. அவங்க வந்து ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுனில் உள்ளவங்க. இந்த ஊரில் யாருமே ரவிக்கு அணிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கிராமம் இது. பொண்ணு கொஞ்சம் நவநாகரீகமாக வராங்க. அவங்க இங்கே வந்த பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னவாச்சு, அவங்களோட ஜெல்லானாங்களே இல்லையா, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, இந்த ஹீரோ இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா. அந்த கதை வந்து 1940 காலகட்டத்தில் நடக்கிறதா காட்டியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு உதவியாளராக வரக்கூடிய சிவச்சந்திரன் இந்த ஊருக்கு சில வேலைகளாக வராரு. இப்போது அவர் இந்த குடும்பத்தோட தொடர்பில் வராரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தடமாறி போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு அஃபேர் ஏற்படுது. இதனால் அந்த குடும்பம் என்ன ஆச்சு, ஹீரோ கிளைமேக்ஸில் என்ன ஆனது, இந்த பொண்ணு என்ன ஆனாங்க அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. பாடல்கள், கொஞ்சம் காமெடி, அதே சமயத்தில் கொஞ்சம் கருத்து, இப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு படமாக இது வந்தது. இந்த படத்துடைய ஒரு சிறப்பான விஷயங்களே இந்த படத்துடைய அந்த ஸ்கிரிப்டு, அதுக்கு பொருத்தமான நடிகர்கள் சிவகுமார், அப்புறம் தீபா, சிவச்சந்திரன் இவங்கெல்லாம். குறிப்பாக சிவகுமாருடைய நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு அம்மாவாக ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காந்திமதி மாதிரி சிவகுமார் எமோஷ்னலாக கோவப்பட்டு அம்மா கிட்ட பேசக்கூடிய ஒரு சீன், அது வந்து அவருடைய மனைவிக்கு சூடு வச்சுருவாங்க அவங்க அம்மா. அந்த இடத்துல தான் இவ்வளோ நாளாக எதிர்த்து பேசாத ஒரு மனிதர் அந்த இடத்துல கோவப்பட்டு பேசுகிறது, அந்த சீனில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் காலகட்டத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றியெல்லாம் அந்த டீ கடைகளில் பேசுகிறது, பெரியார், ராஜாஜி இவங்களை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. வெத்தலையோங்கிற பாட்டு சிவகுமாருக்கு. உச்சி வந்துடுத்துங்கிற பாட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாட்டெல்லாம் ஒரு 90 அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கேசட் கடைகளில் குறிப்பாக அந்த பாட்டெல்லாம் பதிஞ்சு வாங்குவாங்க. அதே போல் கேசட்டுகளுமே நல்ல சேலாகும். எல்லா இடங்களிலும் இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் கேட்க முடியும். ரொம்பவே சூப்பரான பாட்டு அந்த உச்சி வந்துடுத்துங்கிற பாட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இந்த படம் யூடியூப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. வாய்ப்பு இருக்குதுங்க, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சொல்லிப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.